ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கீ காம்பனண்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது டெம்ப்ளேட்டு சொல்லலாம், மாடல்னு சொல்லலாம். அதுலேருந்து ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் கிளாஸ்னு ஒரு பார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் செக்மெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் கிளாஸில் கூடிய கண்டென்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். அதை நான் கிளாஸுக்கு நேம் ஏன்னு வச்சுருக்கேன், கோலன் வச்சுருக்கேன். இன்டென்டேஷனும் கண்டிப்பாக உண்டு. இன்டென்டேஷன் அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகி வரும். இது நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். வைல் பிளாக், ஃபார் பிளாக், இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். கிளாஸில் ஆப்ஜெக்ட்லேயும் இந்த இன்டென்டேஷன் உண்டு. நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23, 67 கொடுக்குறோம். இது ஒரு லாஜிக். நம்ம ஸ்வாப்புன்னு நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அதான் இப்போ செஞ்சு காமிக்கிறோம். எக்ஸில் இருக்கிற வேல்யூ ஒய்க்கும், ஒய்யில் இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு மூவ் பண்ண மாதிரி. இப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிளாஸுக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸை நம்ம கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னே வச்சு யூஸ் பண்ண முடியாது. a.x, a.y அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த கிளாஸோட நேம் டாட்டு அந்த வேரியபிள் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அது பிறகு நம்ம ஸ்வாப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். a.x, a.y இஸ் ஈக்குவல் டு a.y, a.x அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆஃப்டர் ஸ்வாப்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம கிளாஸுக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்வாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸுக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் அதான் நம்ம மெத்தட்னு சொல்லலாம். இப்போ ஸ்வாப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே கிளாஸுக்குள்ளே எந்த ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பெராமீட்டராக செல்ஃபுங்கிற கீவேர்டை கொடுத்தாகணும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு பெராமீட்டர் செல்ஃபுன்னு இருக்கணும். இதுக்கான வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. செல்ஃப் இஸ் த ஃபஸ்ட்டு பெராமீட்டர். டிஃபால்ட் அந்த பெராமீட்டருக்கான வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸுக்குள்ளே நான் வேரியபிளும் ஃபங்க்ஷனும் வச்சுருக்கேன். நான் அந்த வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளையும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதான் கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன். OB இஸ் ஈக்குவல் டு A ஆஃப் OB தான் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னு வச்சோம்னா OB ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ப்ராக்கெட் இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். OB.swapன்னு கூப்பிட்றோம். அப்போ ஃபங்க்ஷனை கூப்பிடணும்னா எதை வச்சு கூப்பிட்றோம்னா ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குது, கிளாஸுக்குள்ளே இருக்குது. இதை கூப்பிடணும்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் கால் பண்ண முடியும். OB.swap_off அப்படின்னு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளையோ ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். OBD இஸ் ஈக்குவல் டு A ஆஃப்னு கொடுத்துருக்கோம். இதான் சின்டாக்ஸு. OBனா ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம், பக்கத்தில் ப்ராக்கெட் கொடுக்குறோம். ப்ராக்கெட்டில் வேல்யூ வரணுமா வரலையா அப்படிங்கிறத நம்ம பின்னால் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு ஸ்வாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நான் கூப்பிடணும்னா எதை வச்சு கால் பண்ணணும், ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணணும். OB.swap. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய்னு வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். இந்த வேரியபிள்ஸை நம்ம ஃபங்க்ஷன்ஸில் அதுக்குள்ளே கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ கிளாஸுக்குள்ளே வேரியபிளும் ஃபங்க்ஷனும் இருக்கலாம். இந்த கிளாஸோட பேர் என்ன, A. கிளாஸுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. கிளாஸுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கேட்டால் ஸ்வாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்,
ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப். அப்போ ஓபிங்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனையோ இந்த வேரியபிளையோ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓபி டாட் ஸ்வாப்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷன் தானாக வேலை செய்யாது, அதை கால் பண்ணணும். முன்னாடி பார்த்துருப்போம் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி. இப்போ ஃபங்க்ஷனை கூப்பிடணும். அப்போ ஃபங்க்ஷனை கூப்பிடணும்னா எதை வச்சு கூப்பிடணும்? ஆப்ஜெக்டை வச்சு கூப்பிடணும். அப்படி தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஓபி டாட் ஸ்வாப் ஆஃப்னு. இந்த ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் வச்சு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.